Well then, hi guys, welcome to my YouTube channel. Obviously நம்ம இப்ப இந்த வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம்னு தெரியும். ஏன்னா, இப்ப நான் கொட்ட எழுத்துல நான் இங்க இன்ட்ரோடக்ஷன் டூ பைத்தான் எழுதியிருக்கேன். இந்த வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புரோகிராமிங் லாங்குவேஜஸ் கால்டு பைத்தான். ஓகே. நான் உங்களுக்கு ஒரு சின்ன நோட் பண்ணிடுறேன். எனக்குமே பைத்தான் என்னன்னு அவ்வளோக்கு தெரியாது. ஓரளவுக்கு சின்ன சின்னதா அது தெரியும். உங்களுக்கு சொல்லிக் குடுத்தா நானும் கத்துக்க போறேன். என்னடா இவன் இப்படி சொல்றான்னு பார்க்குறீங்களா? நானும் எங்களோட சிலபஸ்ல நான் கத்துக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லிக் குடுத்து நானும் கத்துக்கிறேன். இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போக போறோம். இந்த வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிபிடி யூஸ் பண்ணி உங்களுக்காக பைத்தான்ல ஸ்லைட்ஸ் கிரியேட் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் குடுக்க போறேன். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோம்னா, இன்ட்ரோடக்ஷன் டூ பைத்தான் நான் போட்டிருக்கேன். இன்ட்ரோடக்ஷன் டூ பைத்தான்னா, பைத்தான பத்தி பைத்தான்ங்கிறது என்னது? பைத்தான் புரோகிராமிங் லாங்குவேஜஸ்னா என்னது? அந்த மாரி நான் டிஸ்கிரைப் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைத்தான் புரோகிராமிங்னா என்னது? பைத்தான் புரோகிராமிங் இஸ் அன் ஹை லெவல் புரோகிராமிங் லாங்குவேஜ். எப்புட்றா இந்த பைத்தான நம்ம ஹை லெவல் பைத்தான் புரோகிராம ஹை லெவல் புரோகிராமிங் லாங்குவேஜஸ்ன்னு சொல்ற? நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். HTML, CSS, C++ அந்த மாரி நெறையா புரோகிராமிங் லாங்குவேஜஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாரி நெறைய புரோகிராமிங் லாங்குவேஜஸ் இருக்கிறப்ப, ஒரு சில லாங்குவேஜஸ் மட்டும் தான் ஹை லெவல் புரோகிராமிங் லாங்குவேஜஸ். லோ லெவல் புரோகிராம் மத்தது எல்லாத்தையும் லோ லெவல் புரோகிராமிங் லாங்குவேஜஸ்ன்னு பிரிப்பாங்க. எப்படின்னா, HTML, CSS நம்ம இதுவரைக்கும் பா பார்த்திருந்தோம்னா, அதுல தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஒன்ஸ் இட் இஸ் இன் மேக்ஸ் அன் எரர், இட் வில் பிரிண்ட் தி ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ். அதாவது ஒரு சின்ன ஒரு எரர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து அந்த எரர விட்டுட்டு மத்த திங்ஸ்லாம் அது பிரிண்ட் பண்ணும். பட் இந்த ஜாவா, பைத்தான் அந்த மாரி நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் இந்த எரர் வந்துருச்சாவே பைத்தான்லாம் எரர் வந்துட்டாலே அந்த மொத்த புரோகிராமையுமே பிரிண்ட் பண்ணாது. அதாவது அவுட்புட் கொடுக்காது. ஓ! இப்படிலாம் இருக்குன்னு தெரியுதா? அந்த மாரிலாம் இருக்குங்க. வெர்சடைல் புரோகிராமிங் லாங்குவேஜ் அண்ட் இட் இஸ் அன் வெர்சடைல் புரோகிராமிங் லாங்குவேஜ். நம்ம மத்த புரோகிராமிங் லாங்குவேஜஸ் இந்த பைத்தான் புரோகிராமிங் லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து நார்மலா ஒரு படிக்கிற மாரி தாங்க இருக்கும். இப்ப ஏன்னா, இதுல வந்து அவ்ளோ சின்டாக்ஸ்லாம் கிடையாதுங்க. இப்ப நம்ம நார்மலா ஜாவாலாம் என்னடா நெறைய கம்பெனில யூஸ் பண்றாங்க. அது ஏன் அப்படி யூஸ் பண்றாங்கன்னா, அது வந்து ஒரு செக்யூர்டான லாங்குவேஜ் அண்ட் இட் இஸ் வெரி ஃபாஸ்ட் லாங்குவேஜ் கம்பேர்ட் டூ பைத்தான். ஏன்னா, பைத்தான் ஸ்லோவா தான் இருக்கு. பட் ஆனா வெர்சடைல் லாங்குவேஜ். ஏன்னா, அதுல அவ்ளோ சின்டாக்ஸ் கிடையாது. அதனால தான் அதெல்லாம் ஏஐ அதெல்லாம் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, அது ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்டா இருக்கறனால. இப்ப வந்து பைத்தான் எங்கெங்கலாம் யூஸ் பண்றாங்க? ஏஐ பேஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்றாங்க. எம்எல் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்றாங்க. அப்புறம் நம்ம பார்த்தோம்னா, டேட்டா சயன்ஸ்ல யூஸ் பண்றாங்க. வெப் டெவலப்மெண்ட். என்னடா வெப் டெவலப்மெண்ட்டும் பைத்தானுக்கும் சம்மந்தம்? ஆமாங்க. ஏன்னா, அதுல வந்து நெறைய லைப்ரரி இருக்கு, ஃப்ரேம்வொர்க் இருக்கு. டிஜுங்கோ, ஃப்ளாக்ஸ்ங்கிற மாரி ஃப்ரேம்வொர்க்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு இத நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சாரிங்க. டியூப்பிள்ஸ்ன்றேன் பார்த்தீங்களா? ஒரு வெப் பேஜ நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து பைத்தானோட ஜாப் மார்க்கெட் பார்த்தோம்னா, இந்தியால மட்டுமே ஃபிஃப் 500,000 ஆஃப் வேக்கன்ஸீஸ் அவைலபிள் ரைட் நவ் இன் 2025. அவ்வளோதாங்க. இப்ப நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போறோம். இப்போ வந்து இந்த ஸ்லைட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் அன் புரோகிராமிங் லாங்குவேஜஸ்? புரோகிராமிங் லாங்குவேஜ் இஸ் நத்திங் பட் அ இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். அதாவது புரோகிராமிங் லாங்குவேஜ் ப்ரொவைட் எ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் டெல்ஸ் கம்ப்யூட்டர் ஹவ் டூ பெர்ஃபார்ம் எ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். என்னடா இவன் என்னமோ புரியாத மாரி சொல்றான்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட்டு ஒரு லாங்குவேஜ்னா என்னதுங்க? ஒரு லாங்குவேஜ்னா கம்யூனிகேட்டிங் வித் ஈச் அதர். இப்ப நம்ம ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போனோம்னா, அவங்களுக்குன்னு தனியா ஒரு லாங்குவேஜ் வச்சுக்கிற மாரி, கம்ப்யூட்டரும் அதுக்குன்னு தனியா ஒரு லாங்குவேஜஸ் வச்சிருக்குங்க. இ அதுக்குன்னு தனியா ஒரு லாங்குவேஜஸா? அது என்னங்க லாங்குவேஜ்ன்னு பார்த்தோன்னா, அது வந்து பைனரி லாங்குவேஜ் அதுக்குள்ள ஹெல்ப் பண்ணிட்டுருக்கு. என்னடா பைனரி லாங்குவேஜ்ன்னு புதுசா ஒண்ணு சொல்றான்னு நெனைக்கிறீங்களா? பைனரி லாங்குவேஜ் இஸ் நத்திங் பட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். எப்படி இங்கிலீஷுக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸ் இருக்கிற மாரி ஏபிசிடின்னு இருக்கிற மாரி, பைத் இது சாரி கம்ப்யூட்டர் அதுக்கான ஒரு லாங்குவேஜஸ் அது ரன் பண்ணிட்டுருக்கு. ஏன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்றப்ப, நார்மலா ஏபிசிடிய கொண்டு போய் அந்த மாரி கம்ப்யூட்டர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஏன் அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, அதுக்கு ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். பட் ஆனா, அதுக்குன்னு தனியா ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜஸ கிரியேட் பண்ணோம்னா, அது கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் நம்ம பில்ட் பண்ணோம்னா, அப்ப அது ஒரு ஈஸியா தானே இருக்குங்கிற மாரி பில்ட் பண்ணிட்டாங்க. எப்படி இது பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம வந்து அத வந்து எப்படி சொல்றது? ஆ இப்ப நம்ம வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதே கம்ப்யூட்டர்ல நம்ம பார்த்தோம்னா, அது வந்து 01, 10ன்னு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? என்னடா 01, 10ன்னு பிரிண்ட் பண்ணுது. ஆமாங்க. அப்படிதாங்க பிரிண்ட் பண்ணும். இப்ப அது வந்து அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கும். பிரிண்ட் பண்ணாது. அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கும். ஓ! அப்பன்னா நம்ம இந்த மாரி 01, 01 நம்ம அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் தான் அது பிரிண்ட் பண்ணுமா?
அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நாம இங்க இங்க புரோகிராமிங் லாங்குவேஜஸ்ன்னு இன்னொன்னு கண்டுபிடிச்சோம். இந்த மாரி 0101 இந்த மாரி கம்ப்யூட்டருக்கு புரியுதே! நம்ம அந்த மாரியே பேசிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து புரோகிராமிங் லாங்குவேஜஸ கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்ப புரியுதாங்க? அவ்வளோதாங்க. ஹியூமன் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன். தே ஃபெசிலிட்டேட் சீம்லெஸ் கம்யூனிகேஷன். ஹியூமன் கேன் இன்ஸ்ட்ரக்ட் மெஷின் எஃபிஷியன்ட்லி. அதாவது இந்த மாரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ வச்சு தாங்க புரோகிராமிங் லாங்குவேஜஸே கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து புரோகிராமிங் லாங்குவேஜஸ்ல என்னென்னலாம் பண்ணலாம்? ஆட்டோமேஷன் பண்ணலாம், ப்ராப்ளம் சால்விங் பண்ணலாம். திஸ் லாங்குவேஜஸ் எனேபிள்ஸ் ஆட்டோமேஷன். தே சால்வ்ஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் வித் ஈஸ். அதாவது நம்ம வந்து மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ட சால்வ் பண்ணலாம். ஆட்டோமேஷன் பண்ணலன்னா ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஒரு ஏஐ மாடல் நாமளே பில்ட் பண்ணிக்கலாம் புரோகிராமிங் லாங்குவேஜஸ வச்சு. அவ்வளோதாங்க. ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். வை நாம ஏன் பைத்தான சூஸ் பண்ணணும்? மத்த நெறைய லாங்குவேஜஸ் இருக்கு. ஏன் ஜாவா இருக்கு, சி பிளஸ் பிளஸ் இருக்கு, அ ரெப்லிட் ரெப்லிட்ன்ட்டேன் பார்த்தீங்களா? ஜாவா இருக்கு, சி பிளஸ் பிளஸ் இருக்கு, சி இருக்கு. இந்த மாரி நெறைய லாங்குவேஜஸ் இருக்கிறப்ப, நான் ஏங்க பைத்தான சூஸ் பண்ணணும்? ஏன்னா பைத்தானு ஒரு 4 விதமான கீ பாயிண்ட்ஸ் அதுகிட்ட வச்சுட்டுருக்கு. என்ன கீ பாயிண்ட்ஸ்? சிம்ப்ளிசிட்டியா இருக்கு, வெர்சடைலா இருக்கு, அதுக்கான கம்யூனிட்டி இப்ப இந்த வேர்ல்ட்ல ரைட் நவ் நெறைய இருக்குங்க. அப்புறமேட்டு அதுக்கு ஹை டிமாண்ட் இருக்கு. நம்ம ஒண்ணு பார்க்கலாம். பைத்தான் வந்து ஜாவாக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சுட்டாங்க. விச் இஸ் 1991 அந்த ரேஞ்சுல கண்டுபிடிச்சுட்டாங்க. ஜாவா 1995 அந்த ரேஞ்சுல தான் கண்டுபிடிச்சாங்க. என்னடா பைத்தான் முன்னயே கண்டுபிடிச்சுட்டாங்க. ஏன்னா அது வந்து அப்ப அந்த இதுல அவ்வளோ பாப்புலர் ஆகலங்க. ஆனா ஜாவாங்கிறது சரி இது கொஞ்சம் இதாயிடுச்சு. அது நம்ம விட்டு குடுத்துட்டான்னு சொல்லலாம் பைத்தானே. அப்போ வந்து அது வந்து விட்டு குடுத்ததுனால ஜாவா வந்து முன்னாடி போயிடுச்சு. நம்மளுக்கு பைத்தான் அப்புறமேட்டு தான் தெரியுது. அதனால தான் இப்ப தான் நம்ம வந்து பைத்தான இம்ப்ளிமெண்ட் பண்ணி சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எதனால? சிம்ப்ளிசிட்டியா இருக்கு. வெர்சடைலிட்டி இருக்கு. அதுக்கு கம்யூனிட்டிங்கிறது இப்ப தான் பில்ட் ஆயிட்டு வருது. அதுக்கப்புறமேட்டு அதனால தான் கம்யூனிட்டி அதிகமா இருக்கு. வெர்சடைலிட்டி அதிகம், சிம்ப்ளிசிட்டி அதிகமா இருக்குன்னு இப்ப அதான் ஹை டிமாண்ட்ல போயிட்டுருக்கு. சிம்ப்ளிசிட்டின்னு எப்படி சொல்றேன்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் இஸ் ஈஸி டூ லேர்ன் வித் கிளியர் ரீடபிள் சின்டாக்ஸ். அதாவது நான் சொன்னேன்லங்க. நீங்க நார்மலா படிக்கிற சென்டென்ஸ் மாரி தாங்க இங்க இருக்கிற சின்டாக்ஸே இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி பிகினர் ஃப்ரெண்ட்லி. இப்ப நம்ம வெர்சடைலிட்டின்னு பார்க்குறோம்னா, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் வெப் டெவலப்மென்ட் வித் டிஜிங்கோங்கிற டிஜாங்கோங்கிற ஒரு நம்ப ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணலாம். ஃப்ளாஸ்க்குங்கிற ஒரு ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணலாம். டிஜிங்கோ கம்பேர் பண்றப்ப ஃப்ளாஸ்க் வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குங்க. இட் இஸ் கிரேட் ஃபார் டேட்டா சயன்ஸ் அண்ட் வித் நம்பை அண்ட் அரே. நம்பையும் அரே யூஸ் பண்ணி நம்ம டேட்டா சயன்ஸ் யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா, அதில வந்து மேத்தமேட்டிக்கல் அல்ஜிப்ரிக் ஃபார்முலாஸ்ங்கிற நெறைய கண்டிஷன்ஸ் இருக்குங்க இந்த லைப்ரரியில. இப்ப கம்யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் கம்யூனிட்டி இருக்குங்க. இப்ப நம்ம போய் LinkedIn, Reddit, GitHub அந்த மாரி நம்ம போய் பைத்தான் கம்யூனிட்டின்னு டைப் பண்ணி மட்டும் பாருங்களேன். அதுல எவ்ளோ குரூப்ஸு, எவ்ளோ எவ்ளோ கம்யூனிட்டீஸ் வருங்க. அதனால தான் இதுக்கு வந்து ஹை டிமாண்டா இருக்குங்க. ஓகே நெட்ஸ் அப்புறம் நான் சொன்னேன்ல, பைத்தான கம்பேர் ஜாவா சின்டாக்ஸ கம்பேர் பண்ணும்போது பைத்தானோட சின்டாக்ஸ் வெரி சிம்பிள்ங்க. மத்த எந்த புரோகிராமிங் லாங்குவேஜஸோட பைத்தானோட சின்டாக்ஸ் வெரி சிம்பிள்ங்க. எப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்களா? இப்ப நார்மலா ஒரு பிரிண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். சி பிளஸ் பிளஸ்ல என்ன பண்றோம்? ஸ்டுடியோ டாட் ஹெச் அந்த மாரி நெறைய பிரிண்ட் பண்றோம். ஆனா இங்க பைத்தான்ல அந்த மாரி எதுவுமே இல்ல. நீங்க இஷ்டத்துக்கு மாறி மாறி போடலாம். எப்படின்னா பிரிண்ட்ன்னு குடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுத்துட்டோம்னா, அது அப்படியே பிரிண்ட் ஆயிடுங்க. ஆனா, இங்க ஜாவால பார்த்தீங்கன்னா, நெறைய இது யூஸ் பண்ணுங்க. கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணும், வெர்போஸ் யூஸ் பண்ணும், பாய்லர் பிளேட்ஸ் யூஸ் பண்ணும். கோட் ஆஃப் தி சிம்பிள் ஆப்பரேஷனுக்கு நீங்க வந்து இந்த மாரிலாம் நெறைய யூஸ் பண்ணணும். எப்படின்னா, பப்ளிக் கிளாஸு இந்த ஃபைல் நேம போடணும். அப்புறம் ஸ்டாட்டிக் டாட் மெயின் ஸ்ட்ரிங் ஓஆர்ஜிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணணும். அப்ப அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே போட முடியும். இவ்வளோதாங்க. இப்ப தான் நாங்க கம்பைலர் அண்ட் இன்டர்பிரிட்டர பத்தி தெரிஞ்சுக்க போறோம். கம்பைலர் அண்ட் இன்டர்பிரிட்டர்ன்னு சொல்றேன். ஏன்டா இவ்வளோ நேரம் புரோகிராமிங் லாங்குவேஜஸ் தான்டா சொன்னேன். இப்ப என்னமோ கம்பைலர் அண்ட் இன்டர்பிரிட்டர்லாம் சொல்றியே! கம்பைலர் அண்ட் இன்டர்பிரிட்டர வச்சு தாங்க ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜஸே ரன் பண்ண முடியும். அதாவது ரன் பண்ணி கம்ப்யூட்டருக்கு புரிய வச்சு நம்மளுக்கு ஆ அவுட்புட்டா நம்மளுக்கு வந்து குடுக்கும். ம். எப்படின்னா, எப்படி சொல்றது? இது வந்து ஒரு மீடியேட்டரா இருக்குங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் இப்போ டைப் பண்ற கோட, அது போய் கம்ப்யூட்டர்ட்ட குடுத்து, அது கம்ப்யூட்டருக்கு ஏத்த பைனரி லாங்குவேஜா மாத்தி, அது கம்ப்யூட்டர்ட்ட குடுத்து, கம்ப்யூட்டர் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டா குடுக்குங்க.
இப்ப கம்பைலர் அண்ட் இன்டர்பிரிட்டர நான் ஒரு சிம்பிள் ஸ்டோரியா குடுத்துட்டாங்க. ஓகே. எப்படின்னா, நம்ப வந்து ஒரு ஸ்டோரி சொல்றேன். எப்படின்னா ஸ்டோரினா, இந்த ஸ்டோரில 2 கேரக்டர் இருக்காங்க. ராமா அண்ட் அர்ஜுனான்னு இருக்காங்க. ராமா அண்ட் அர்ஜுனா வந்து ஒரு ஹோட்டல்ல வேலை செய்றாங்க. என்ன வேலை செய்றாங்கன்னா, வெயிட்டரா வேலை செய்றாங்க. அந்த ஹோட்டலுக்கு ஒரு கஸ்டமர் ஒரு நாள் வராரு. அப்ப வந்து கஸ்டமரு இங்க ராமாவ பார்க்குறாரு. அப்ப வந்து ராமாவ கூப்ட்டு, "எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஐட்டம்ஸ் நீ கொண்டு வந்து எனக்கு செர்வ் பண்ணுன்னு" சொல்றாரு. என்னென்ன ஐட்டம்னா, இட்லி, தோசை, வடை. இந்த 3 ஐட்டமே எனக்கு வந்து செர்வ் பண்ணுன்னு சொல்றான். அதுக்கு ராமா என்ன பண்றான்? ராமா வந்து, "சரி சார், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் உடனே கொண்டு வந்து குடுக்குறேன் சார். அதுதான் சார் என்னோட பாலிசின்னு" சொல்லி, ராமா வந்து அந்த எல்லா செட் ஆஃப் ஐட்டம்ஸையும் கொண்டு போய் அ செஃப்ட்ட குடுத்து இது பண்றான். இது பண்றான்னா, ரெடி பண்ணி கொண்டு வந்து குடுக்குறான். ரெடி பண்ணி கொண்டு வந்து குடுக்குறான். சப்போஸ் ராமாவுக்கு இன்னொரு பாலிசி இருக்கு. ஏதா ஒரு ஐட்டம் ரெடி ஆகலனாலும் நான் அவருக்கு குடுக்க மாட்டேன். எனக்கு உங்களுக்கு நானு சர்வ் பண்ண மாட்டேங்கிற இன்னொரு பாலிசி இருக்கு. ஓ! நீ இப்படிலாம் சொல்றியான்னு ஓ! இப்படிலாம் ஒரு பாலிசி நீ வச்சிருக்கியேன்னு சொல்லி, சரி நீ கொண்டு வான்னு சொல்றப்ப, ராமா வந்து கொண்டு வந்து குடுத்துட்டான். ஆ இப்ப நம்ப இந்த ஸ்டோரி அப்படியே வச்சுப்போம். அடுத்த ஸ்டோரி போனோம்னா, அர்ஜுனா. அடுத்த நாளு அதே கஸ்டமர், அதே ஹோட்டலுக்கு வந்து அர்ஜுனன பார்க்குறாரு. சரி அர்ஜுனா, இவன் இந்த மாரிலாம் சொல்றான். ராமா இந்த மாரிலாம் சொல்றான். நீ உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னதுப்பா? நீ உன்னோட பாலிசி என்னன்னு சொல்றப்ப, ராமா கிட்ட வந்து ஆர்டரும் குடுக்குறாரு. அது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்டுட்டு ஆர்டரும் குடுக்குறாரு. அதுக்கு அர்ஜுனன் என்ன பண்றான், ஆர்டர வாங்கிக்கிட்டு செஃப் கிட்ட போய் அவன் ஒவ்வொரு ஐட்டமா கொண்டு போய் குடுக்குறான். ஒவ்வொரு ஐட்டமா கொண்டு போய் குடுக்குறப்ப, செஃப் வந்து ஒவ்வொரு ஐட்டமா ரெடி பண்ணி குடுக்க, அந்த அர்ஜுனா கொண்டு வந்து ஒவ்வொரு ஐட்டமா செஃப் ச்சீ கஸ்டமர்ட்ட பிளேஸ் பண்ணி சர்வ் பண்ணிட்டுருக்கான். இப்ப இந்த ஒவ் ராமா யாருன்னா கம்பைலர். அர்ஜுனா யாருன்னா இன்டர்பிரிட்டர். இப்ப இதுல கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். கம்பைலர் என்னன்னா ராமா. ராமாக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு. அவன் வந்து எல்லாத்தையும் ஒட்டுக்கா பண்ணுவான். சப்போஸ் ஏதோ ஒரு டிஷ் ரெடி ஆகலன்னா, மொத்தத்தையும் இவருக்கு குடுக்க மாட்டான். இது அர்ஜுனா என்ன பண்ணுவான், ஒவ்வொரு டிஷ்ஷா எடுத்துட்டு வந்து குடுப்பான். ஆனா, ம் ஒரு டிஷ் வரலன்னா, அத அப்படியே அந்த ஒரு டிஷ்ஷ மட்டும் விட்டுட்டு, மத்த டிஷ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் குடுப்பான். அவ்வளோதாங்க கம்பைலர். கம்பைலர் என்ன பண்ணும், கம்பைலர் வந்து மொத்தமா எல்லாத்தையும் ரன் பண்ணி, எரர் ஏதோ ஒண்ணு வந்ததுன்னா, மொத்த ப்ரோகிராமுக்குமே அவுட்புட் இருக்காது. பட் ஆனா இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணும், ஒவ்வொரு லைனா ரன் பண்ணும். ஏதாவது ஒரு லைன்ல மட்டும் எரர் வந்ததுன்னா, அந்த ஒரு லைன மட்டும் விட்டு மத்தது எல்லாத்தையுமே இது பண்ணும். இவ்வளோதாங்க. என்னங்க இவ்ளோ பேசுறேன்னு நெனைக்கிறீங்களா? இந்த மாரி இன்னும் நெறைய போக போக இன்னும் நெறைய இருக்குங்க. ஹவ் பைத்தான் ப்ரோகிராம் ஒர்க்ஸ். பைத்தான் ப்ரோகிராம் எப்படிங்க ஒர்க் ஆகுது? ஃபர்ஸ்ட்டு பைத்தான் ப்ரோகிராம நம்ம ஒரு .py ஃபைல்ல போட்டு அதில தாங்க ப்ரோகிராம் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு அந்த பைத்தான் ப்ரோகிராம பிட் கோடா கன்வெர்ட் பண்ணுங்க. ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். பைத்தான் இட் இஸ் அன் இன்டர்பிரிட்டேட்டர் லாங்குவேஜ். அதாவது லைன் பை லைனா ரன் பண்ணக்கூடிய லாங்குவேஜ். பைத்தான் வந்து இன்டர்பிரிட்டர் வந்து அந்த பைத்தான் ஃபைல அப்படியே பைட் கோடா கன்வெர்ட் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு அது ஜாவா விர்ச்சுவல் மிஷின்ல ரன் பண்ணி, அதாவது ஜாவா விர்ச்சுவல் மிஷின்னா அந்த கம்ப்யூட்டருக்கும், இந்த நம்ம யூசருக்கும் நடுவுல இருக்கிற விர்ச்சுவல் மிஷின். அந்த பைத்தானுங்க ரன் பண்ணி குடுக்கும். இப்படி பைத்தான் ரன் பண்ணி குடுத்து, அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளுக்கு அவுட்புட் வரும். அந்த பைட் கோட்ல இருந்து நார்மல் லாங்குவேஜா நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். இவ்வளோதாங்க பைத்தான் ஒர்க் ஆகுறது. ஹவ் டூ டவுன்லோட் பைத்தான செட்டப்ஸ். இப்போ பைத்தான் எப்படிங்க டவுன்லோட் பண்றது? பைத்தான பைத்தானுங்கிறது ஒரு செட் ஆஃப் எப்படி சொல்றது? ஒரு பேக்கேஜ் மாரி தாங்க டவுன்லோட் பண்ண முடியும். இப்ப நம்ம போய் இன்டர்நெட்ல python.org டவுன்லோட்ன்னு குடுத்தோம்னா ஒரு வெப்சைட்டுக்குள்ள போலாம். அதுல வந்து டவுன்லோட் பைத்தான் குடுத்து விண்டோஸ் செலக்ட் பண்ணி, எது நம்ம இப்போ உங்களுக்கு லேப்டாப் எதுக்கு உங்களோட லேப்டாப் ஒரு பிசி எது செட் ஆகுதோ, எந்த வெர்ஷன் செட் ஆகுதோ அந்த வெர்ஷன் நம்ம வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அத நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி செட்டப் பண்றது மத்த எல்லாத்துலயும் ஒண்ணுதாங்க. இப்ப இது வந்து இப்ப நம்ம டவுன்லோட் பண்றது ஜஸ்ட் என்விரான்மென்ட். சாரிங்க. அது வந்து ஒரு தப்பா சொல்ட்டேன். அது வந்து ஒரு அஃபிஷியல் வெப்சைட்லருந்து டவுன்லோட் பண்ற சரிங்க. அது ஒரு அஃபிஷியல் வெப்சைட்லருந்து டவுன்லோட் பண்ற ஒரு இன்டர்பிரிட்டர் தாங்க நான் இப்ப டவுன்லோட் பண்றேன். நான் தப்பு தப்பா சொல்லிட்டுருக்கேன். இப்ப இந்த இன்டர்பிரிட்டர் டவுன்லோட் பண்ணா தான் நம்ம வந்து என்விரான்மென்டல் ரன் பண்ண முடியும். ஏன் அது என்விரான்மென்ட்லயே ரன் பண்ண முடியாதா? அப்படிலாம் ரன் பண்ண முடியாதுங்க. ஒவ்வொரு புரோகிராமிங் லாங்குவேஜுக்குமே ஒவ்வொரு இன்டர்பிரிட்டர், கம்பைலர் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி தான் ரன் பண்ணணும். அந்த சரி இன்டர்பிரிட்டர், கம்பைலர்லாம் சொல்ட்டேன். அந்த என்விரான்மென்ட்னா என்னடா? என்விரான்மென்ட்னா என்னன்னா, விஎஸ் கோடு, பைச்சாமு அதாவது கம்ப்யூட்டருக்கும் இந்த இன்டர்பிரிட்டருக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். அவ்வளோதாங்க.
அவ்வளோதாங்க கன்க்ளூஷன். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வேரியபிளு, டேட்டா டைப்ஸ் எப்படி நம்ம இன்புட், அவுட்புட் வாங்குறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்க போறோம்.